சினிகார்னர் நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். வெல்கம் டு தி ஷோ சினி டைம். இன்னைக்கு நம்ம என்ன படத்த பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். ஆக்சுவலா அந்த படத்தோட ட்ரெய்லர் வரம்போது வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா கனெக்ட் ஆகல. எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்டின்னா, ஓவர் தெலுங்கு ஃப்ளேவரா இருக்கு. நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியாத மாரியான விஷயங்கள் இருக்கு. அப்டிங்கிற டாக்ஸ் வந்து ரொம்ப அதிகமா போணுச்சு. டூ பி ஹானஸ்ட் கருப்புக்கு இருந்த எக்ஸ்பெக்டேஷன விட, விஸ்வநாதன் சன்ஸ்‌க்கு வந்து இருந்த எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது கொஞ்சம் கம்மி தான்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா அதிக டாக்ஸ் வந்து இல்லாம இருந்துச்சு. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆயி, அந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான ஃபுட்ஃபால் வந்து தியேட்டருக்கு போக ஆரம்பிச்சாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தோணுச்சு அப்டின்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூர்யா அவர்களுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு ஃபீல் குட், அட் த சேம் டைம் ஒரு நல்ல படம் அப்டின்னு தோணுச்சு. கருப்பு அப்ப இல்லையா அப்டின்னு கேட்டா, கருப்பு வந்து கருப்பு எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இட் வாஸ் குட் மூவி. பட் ஆனா எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஆனா விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டில் ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் அந்த படத்துல அழகான ஸ்க்ரீன் பிளேய பார்க்க முடிஞ்சது. கதையாவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஃபுல்லாவே மமிதா வந்து அந்த கதைய ஓன் பண்ணிக்கிறது, அந்த கேரக்டர ஓன் பண்ணிக்கிறதுன்னு இருக்குல்ல, அது அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. கதையா என்ன அப்டின்னா, சூர்யா வந்து ஒரு கன் ஷூட்டர். அட் த சேம் டைம் ஒரு பிசினஸ் மேன்னு வச்சுக்கங்க. ஓப்பனிங்ல ஷாட்லாம் பார்த்தாச்சு கொஞ்சம் பயந்துட்டோம். ஆஹா! என்னடா உடைஞ்ச துப்பாக்கி எடுத்து செட் பண்றாரு. தலைவன் ஏதோ ஒண்ணு பண்ணிட போறாரோ! அப்டிங்கிற மாரிலாம் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஒரு பயம் இருக்கும்ல. ஸோ அந்த மாரி இருந்துச்சு. ஆனா அதுக்கு அடுத்த சீன்ஸ்லேருந்து பிரிச்சு விட்டாய்ங்க. ஸோ அதான் ஒரு கன் ஷூட்டர், ஒரு பிசினஸ் மேன். ராதிகா வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யாவோட அம்மா. அவங்களுக்கு வந்து என்ன ஆசை அப்டின்னா, சூர்யா அவர்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்டிங்கிறது தான் அவங்களோட ஆசை. சூர்யாவுக்கு வந்து கல்யாணத்து மேல உடன்பாடு இல்ல. காரணம் என்ன அப்டின்னா, சூர்யாவுடைய அப்பா வந்து 2 திருமணம் பண்ணிப்பாங்க. அதுக்கு ஒரு டெஃபினேஷனுமே குடுத்திருப்பாங்க. அந்த ஸ்பாய்லர் நான் இங்க சொல்ல விரும்பல. அதனால சூர்யாவுக்கு வந்து திருமணத்து மேல விருப்பம் இல்ல. ஆனா, குழந்தை வேணும், வாரிசு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ராதிகா அவர்கள் ரொம்ப ஏங்குவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்கள் அ அமெரிக்கா அப்ராட் போவாங்க. அப்ராட் போயிட்டு அங்க வந்து ஒரு சரிகேசி மதர வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க தான் மமிதா பைஜு. ஒரு கட்டத்துக்கு மேல குழந்தைக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வர ஆரம்பிக்கும். திரும்பி அந்த மதர போய் பார்த்தா தான் அந்த ஹெல்த் இஷ்யூவ சால்வ் பண்ண முடியும்னதுக்கு மமிதா பைஜு போய் பார்க்குறாங்க. இந்த குழந்தையோட விஷயத்த சொல்லி கூட்டு வராங்க. இங்க வந்ததுக்கப்புறம் மமிதா பைஜுக்கு சூர்யா மேலயும், அந்த குடும்பத்து மேலயும், ராதிகா மேலயும், அப்புறம் அந்த குழந்தை மேலயும் பாசம் அதிகமாக ஆரம்பிக்கும். அவங்களுக்கு போக விருப்பம் இருக்காது. பட் ஆனா சூர்யாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. அட் த சேம் டைம் ஏஜ் டிஃபரண்ட்ங்கிறது ரொம்ப அதிகம். 22 வயசு தான் வந்து பார்த்தீங்கன்னா, மமிதா பைஜுக்கு ஆகும். ஸோ இவ்வளோ ஏஜ் டிஃபரன்ஸ்லாம் இருக்கும். இதனாலலாம் ஒத்துக்க மாட்டாரு. அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டுருக்கும். ஒரு இடத்துல டக் ஆஃப் நடக்க ஆரம்பிக்கும். கிளம்பி வச்சுருவாங்க. உன்னோட டேட் முடிஞ்சிருச்சு. உன்னோட அக்ரீமெண்ட் முடிஞ்சிருச்சு. முன்னாடி வந்த விஜய் சாரோட படம் மாரி தான்னு வச்சுக்கங்களேன். அக்ரீமெண்ட் முடிஞ்சிச்சு. திருமணத்த முடிச்சுக்கலாம். விஜய் சாரும், சிம்ரனும் நடிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி தான்னு வச்சுக்கங்க. இதுல வந்து உன்னோட அக்ரீமெண்ட் முடிஞ்சு நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் ஏத்தி விட்டுருவாங்க. மமிதா பைஜு வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ வந்து வக்கீல் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அ 6 மாசம் டைம். அம்மா இல்லாம உங்களால இந்த குழந்தைய வளர்க்க முடியும் அப்படின்னா, ஃபைன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அது நடக்காது. அதுக்குள்ள 2 பேருக்குமான காதல் வந்து அதிகரிக்கும். இதுல இந்த படத்துல ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ப கஜினில வந்து சூர்யா அவர்கள பார்த்திருப்போம். ஸோ அந்த சூர்யாவ இங்க பார்க்க முடிஞ்சது. அண்ட் டயலாகாவுமே படத்துல அவ்ளோ சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ஏன் ஃபீல் குட் அப்டின்னு சொல்ல முடிஞ்சது அப்டின்னா, சின்ன சின்ன விஷயங்கள வச்சு ஒரு படத்த வந்து நம்ம ஃபீல் குட் அப்டின்னு சொல்லிடலாம். இந்த படத்துல வந்து ஒரு காண்டம் சீன் வரும். அந்த சீன்ல ராதிகா மேம், மமிதா பைஜு, சூர்யா சார் 3 பேரும் ஒரு ப்ளே பண்ணியிருப்பாங்க. லிட்டரலி அந்த ப்ளே வந்து அவ்ளோ சூப்பரா, ஜாலியா ஒரு அம்மாக்கு தெரியக்கூடாத ஒரு விஷயத்த பையன் முன்னாடியே ஒருத்தவங்க போட்டு உடைக்கிறாங்க அப்டின்னா, அது எந்த அளவுக்கு இருக்கும்? அது எந்த அளவுக்கு லிட்டரலி அத வந்து எவ்ளோ அழகா, எவ்ளோ நேர்த்தியா, முகம் சுளிக்காத அளவுக்கு லாஃபிங்கோட கொண்டு வர முடியும் அப்டிங்கிறதுல வந்து வெங்கி அட்லூரி வந்து பிரிச்சு விட்டுருக்காரு. அண்ட் ஒரு எமோட் ஆகுற ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். சூர்யா அந்த சீன்லலாம் சூர்யாவால மட்டும் தான் பண்ண முடியும். ஆக்சுவலா அந்த படம் இந்த ஒன் அவரால மட்டும் தான் ஒன் அண்ட் ஒன்லி ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூர்யாவால மட்டும் தான் இந்த படத்த இந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப கனெக்டடா கொண்டு போயிருக்க முடியும்னு வச்சுக்கங்களேன். அதேமாரி ராஜீவ் மேனன் வந்து ஃபாதரா அவர் வரக்கூடிய காட்சிகள்ல அவர் ரொம்ப கரெக்ட்டா ஒரு இடத்துல ஒண்ணு சொல்லியிருப்பார். சூப்பரான விஷயம் அது. அது ஆக்சுவலா நம்ப பார்க்கக்கூடிய ஐ மீன் பேரண்ட்ஸ் எல்லாருமே அந்த விஷயத்த சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன் அத. என்ன அப்டின்னா, ஒரு சைக்கிள் உடைஞ்சிரும். உடைஞ்சதுக்கப்புறம் புது சைக்கிள் வேணும்னு சொல்லும்போது, வாங்கியே தர முடியாது. ஆக்சுவலா அவங்க ரொம்ப பெரிய பிசினஸ் மேன். அவங்க பணக்காரங்க. ஒரு சைக்கிள் வாங்கி குடுக்குறது பெரிய மேட்டர் கிடையாது. ஆனா, அந்த இடத்துல வந்து ராஜீவ் மேனன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. "உடைஞ்சா சரி பண்ண கத்துக்கோ" அப்டிம்பாரு. ஸோ, அதுக்கப்புறம் அந்த பையன் செய்யக்கூடிய ஒரு விஷயம். சின்ன வயசு சூர்யா செய்யக்கூடிய விஷயம். இது வந்து எல்லா பேரண்ட்டுமே இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கும்ல, அப்டின்னு தோண ஆரம்பிச்சுச்சு. இறுதியா 2 பேரும் சேர்ந்தாங்களா? சேரலையா?
அப்படிங்கிறது தான் கதை. இந்த ஏஜ் டிஃபரண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து ரொம்ப அழகா எடுத்து பேசியிருக்காங்க. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பணக்காரனா இருக்கிறது, அத எப்படி நம்ப அத நம்ப எப்படி காமிக்கிறது? அது எது அது அது நம்மளுக்கு எதுக்கு உதவுது? அப்படிங்கிற விஷயத்த வந்து சூர்யா ஒரு டயலாக்ல பேசியிருப்பாரு. அது ரொம்ப சூப்பரா இருக்கும். மரியம் ஜார்ஜோடைய சின்ன ரோலா இருந்தாலும், அந்த ரோல் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ரோலா இருந்துச்சு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, மரியம் ஜார்ஜோடைய பையனா நடிச்சவரு, அந்த இடத்துல ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பேசும்போது, அவரு செய்யக்கூடிய ஒரு எமோஷன், அதுக்கு சூர்யா குடுக்கக்கூடிய ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா மமிதாவுடைய படமா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா சூர்யா அவர்களோட படமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நெறைய நெறைய காமெடீஸ் அண்டு சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்தாய்ங்க. செகண்ட் ஹாஃப் வந்து அப்படி கொஞ்சம் அப்படி டவுன் ஆகி போன மாரி தான் இருந்துச்சு. பட் இட் ஃபீல் குட் மூவி அப்படிங்கிறது தான் எண்ட்ல பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். விஷுவலா இந்த படத்துல வந்து ரொம்ப கிளாஸியா பண்ணியிருக்காரு. அண்ட் வெங்கி அட்லூரி வந்து இந்த கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும் இருக்கட்டும். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அங்கேயே கட் பண்ணி தூக்கிருவோம் அப்படின்ட்டாங்க. ஜிவி மனுஷன் பிரிச்சுட்டாப்ல. சூர்யாவோட அந்த ஃபாரின் டிராவல் இருக்கும். அது ஒரு டிரான்சிஷனா போயிட்டுருக்கும். அந்த இடத்துலலாம் ஜிவியோட மியூசிக் வந்து படத்த இன்னொரு லெவலுக்கு எலிவேட் பண்ணிட்டு போயிட்டே இருந்துச்சு. ஸோ ஓவராலா இந்த படத்த தியேட்டர்ல போய் பாருங்க. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். எங்கேயுமே முகம் சுளிக்கக்கூடிய காட்சிகள் கிடையாது. லிட்டரலி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சூர்யா அவர்களோட ஒரு ஃபீல் குட் மூவிய தியேட்டர்ல பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சின்ன சின்ன பசங்களா இருந்தாங்கன்னா அழைச்சிட்டு போய் உட்காந்து பாருங்க. சண்டேல பாப்கார்ன் சாப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். ஸோ இதே மாரி இன்னொரு படத்தோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சதீஷ். நன்றி, வணக்கம்.